ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண சொல்லித்தரேன். அதாவது அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சைட் டிஷ்க்கும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்பூன்ட்டு ஒரு 5 ஸ்பூன் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம தேவைக்கேற்றாப்புல உப்பு. இது குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைம் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைம் புழிஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், புளிப்பாக கொஞ்சம் காரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் லைம் புழிஞ்சிக்கோங்க. பின்ன கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வடை மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வெண்டைக்காய் இந்த மசாலாவில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா அந்த பஜ்ஜி மாவு பதத்தில் வேணும்னாலும் நல்லா முக்கி எடுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுனாக்கா இம்மிடியேட்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் இதை எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாக்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாதத்தோடும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து விடலாம். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் நாள் இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தொடிச்சு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு மசாலா போட்டு வச்சிட்டிங்கனாக்கா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எதுனா வெரைட்டி ரைஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா பிள்ளைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டுட்டு லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.